வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நரேஷ் ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். பாலாஜி வணக்கம். இப்போ 3 கட்டங்கள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 கட்டங்கள் இருக்கு. ஹார்ட்கோர் பிஜேபி வாக்குகள் அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இருக்க போகுது. 98% அவர்கள் ஜெயித்த தொகுதியில தேர்தல் வர இருக்கு. அப்போ இப்பயே வெளிநாடுகள்ல இருந்து பிரதமர் ஏன் இவ்வளவு இப்படி பேசுகிறார் அப்படின்ற கேள்விகள்லாம் எழ தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய விதிமீறல்கள் எலெக்ஷன் நீங்க சொன்னது போல சுட்டிக்காட்டினது போல ரோட் ஷோ வரைக்குமே வாக்குப்பதிவு வரைக்குமே விதிமீறல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப இன்னும் 4 கட்டங்கள் எப்படி இருக்க போகுது, எப்படி பிஜேபி கையாள போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பிஜேபி மோசமா தான் கையாளுங்க, பிரதமர் இன்னும் மோசமா தான் நடந்துக்குவாரு. எனக்கு அதுல மாற்றுக்கிறது இல்லை. என்னன்னா எப்படியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா முஸ்லிம்களே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை எண்ணி பாருங்கன்னு சொல்ல மாட்டார்ல. அப்போ முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்கள ஓட்டு போட வைக்கணும்னா ஒரு மிரட்டல் துணி. அப்படித்தான் தெரியுது. இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா ஷேர் ஆகுது. தேர்தல் ஆணையத்துக்கு புகாரா போகுது. ஒரு நடவடிக்கை எடுக்க போறது இல்லை. அப்போ இன்னும் மோசமாயிட்டே வரும். இதோட விளைவு என்னங்கிறது நம்ம யோசிச்சோம்னா, தேர்தலுக்கு பிறகு ஒரு நாட்டுல ஒரு பிளவு மனப்பான்மை இருக்கும். அது மிகப்பெரிய தவறு. வெளிநாடுகள்லயும் இந்தியாவோட இமேஜ் போகுதுல்ல. வெளிநாடுகள்னா குறிப்பா நீங்க மலேசியா அங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா தமிழர்கள், மலேசிய தமிழர்கள் நிறைய இருக்காங்க. இந்துக்கள் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. என்னன்னா சின்ன சின்ன தொழில் பண்றாங்க, அந்த கஸ்டமரே குறையிறாங்க, எங்களை புறக்கணிக்கிறாங்க. சிம்பிள் ரீசன் மோடி இப்படி நடந்துக்கிறது தான். அது முஸ்லிம் நாடுங்க. அப்ப அவன் நினைக்க மாட்டானா, அப்போ எங்க நாட்டுல நீ எங்களை சுரண்ட, ஆனா அங்க நீ இப்படி எங்க மதத்தை எதிர்த்து பேசுற, எதுக்கு இந்த மத ரீதியான உணர்வுகளை தூண்டணும்? சரி, மதம் தனிப்பட்ட கருத்து தானே. நீங்க ஒரு மதத்துல இருக்கலாம், நான் ஒரு மதத்துல இருக்கலாம், தனிப்பட்ட கருத்து தானே. இன்னும் சொல்ல போனா நம்ம பிறந்த ஜாதியை தான் மாத்த முடியாது, பிறந்த மதத்தை எத்தனை வாட்டி வேணாலும் மாத்திக்கலாம். அப்போ கான்ஸ்டிடியூஷன் அதுல தெளிவா இருக்கு. மத ரீதியான பிரச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப தெளிவா வச்சிருக்கோம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. இது போக ஐபிசி அஃபென்ஸ் வேற. மத ரீதியாக நம்ம எந்த விதமான ஒரு பிளவுபடுத்தும் செயலில் ஈடுபடுறது ஐபிசி அஃபென்ஸுங்க. தேர்தல் கால சட்டம் கூட கிடையாது. இந்தியன் பீனல் கோடு அது தண்டனைக்குரிய குற்றம். அப்போ பிரதமர் தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டே போறதுங்கிறது ரொம்ப அர்த்தமற்ற தன்மைங்க. அவருக்கு இழுக்கு, அவர் வகிக்கிற பதவிக்கு இழுக்கு. இந்த 3 கட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னு எதிர்கட்சிகள் இந்திய அலையன்ஸ் தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் பிரதமர் மோடி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல யுக்திகளை கையாளுறதையும் பார்க்கிறோம். இந்த விஷயத்துல பார்க்கிற பொழுது ஹரியானால 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை பாஜக கொடுத்திருந்த ஆதரவை திரும்ப பெற்று இருக்காங்க. அப்போ இது என்ன சிம்டம், இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இந்த ஹரியானால நான் பணியாற்றினாங்க. ஹரியானா பார்டர் ராஜஸ்தான்லயும். ஹரியானா பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாலிடிக்ஸ். தேவிலால் தான் அதோட மூலகர்த்தா. தேவிலால் பழைய டெப்டி பிரைம் மினிஸ்டருங்க. சந்திரசேகர் பிரதமராக இருக்கும்போது அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டர், சுதந்திர போராட்ட வீரர். அடிப்படையில் பிகானீர்காரர். அதாவது பிரிட்டிஷ் இந்தியால பிகானீர் இன்றைய ராஜஸ்தானோட ஒரு பகுதி. அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ், பாட்டா முப்பாட்டெல்லாம் பிகானீர்காரங்க. அப்புறம் ஹரியானா பிரிஞ்சது. ஹரியானா பாலிடிக்ஸ்ல அவர் ஒரு விவசாயிகள் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு தலைவராக அவர் அறியப்பட்டார். இவரோட வம்சாவளியில துஷ்யந்த் ஜேஜேபி கட்சி. தேவிலால் இறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க. ஜேஜேபின்னா ஜனநாயக ஜனதா கட்சி வேறு. அது அங்க ஒரு ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, மாநில கட்சி. அவங்க தான் போன தடவை அவங்க கணிசமான தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க. பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை. அவரோட சேர்ந்து கூட்டணி அரசு தான் அங்க நடந்துட்டு இருந்தது. கூட்டணி அரசோட முதல்வர் கட்டார் பிரதமர் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் நண்பர். மோடியே சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார்னா, நானும் கட்டாரும் மோட்டார் சைக்கிள்ல அவர் ஓட்டிட்டு போவாரு, நான் பின்னாடி உட்கார்ந்துருப்பேன், இந்த ஹரியானாவோட எல்லா கிராமங்களுக்கும் போனேன், அவரை மாதிரி ஒரு சிறந்த இவரை உழைப்பாளியை பார்க்க முடியாதுன்னு போயிருந்தாரு. அடுத்த 15-20 நாள்ல கட்டாரையே முதலமைச்சர் பதவியில தூக்கிட்டாங்க. என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது. அதாவது ஆப்த நண்பர் அப்படின்னு ஒருத்தர் பிரதமர் பாராட்டினார்னா அவன் கதை முடிஞ்சது, சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம் போல இருக்கு. அப்புறம் தான் இப்போ சைனி கொண்டு வந்தாங்க. அது வந்ததுல இருந்தே தகராறு. ஜேஜேபி முதல்ல கூட்டணி விட்டு வெளியில போச்சு. கூட்டணி விட்டு வெளியில போன பிறகு வரிசையாக பிரச்சனைகள் இருந்துச்சு. 90 எம்எல்ஏ 88 எம்எல்ஏ தான் இப்ப இருக்காங்க. அப்போ அது 88 எம்எல்ஏனா குறைந்தபட்சம் ஒரு 45 எம்எல்ஏ இருந்தா தான் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. எதுக்கே அவங்க கிட்ட 40 எம்எல்ஏ தான் இருக்காங்க.
நீங்க சொன்ன மாதிரி நேற்று வந்து அந்த இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏக்கள் அவங்க பதவி விலகினது மட்டும் இல்ல, உள்ளூர் காங்கிரஸ் தலைவர், அவர் முன்னாள் முதல்வர், அவரோட கூட்டத்துல கலந்துக்கிட்டு 2-3 கருத்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, விவசாயிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். ஏன்னா பஞ்சாப் விவசாயிகள் போராடும் போது ஹரியானா பார்டர்ல தான் அவங்கள தடுத்து நிறுத்தி, அவங்க முதல்ல போன தடவை ஒரு 600 பேர் இறந்து போனதும் அதே இடத்துல, அதே பகுதிகளில் தான். இந்த முறை வந்து ட்ரோன் மூலமா கண்ணீர் புகை கொண்டு வீசினது, அப்புறம் ஒருவர் இறந்தது. அந்த ஒருவரோட அஸ்தியெல்லாம் இந்தியா முழுவதும் எடுத்துட்டு வந்தாங்க, கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு வந்து கரைச்சாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை அது. மீடியா வந்து அடக்கி வாசிக்கிறதுனால நிறைய பேருக்கு அது தெரியலங்க. அந்த ஹரியானால இறந்த விவசாயியோட அஸ்தி இங்க நம்ம கன்னியாகுமரியில வந்து கரைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அந்த விவசாயிகள் சங்கம் நம்மளோட நாராயணசாமி நாயுடு சங்கத்துல இருந்துதான் அவங்க வந்து டாக்டிக்ஸ் எடுத்தாங்க. நாராயணசாமி நாயுடு மாட்டு வண்டி ஊர்வலம் நடத்தி கோயம்புத்தூரை ஸ்தம்பிக்க வச்சவங்க. இந்திய விவசாயிகளின் பாட் அண்ட் டேங்க் அப்படின்னு 1970களில் அது டைம் பத்திரிக்கை வந்து அதுக்கு கவர் ஸ்டோரி போட்டிருந்தது. அவ்வளவு பெரிய விவசாயிகள் போராட்ட தலைவர் அவர், உழவர் தலைவர். அவரோட பல கோரிக்கைகள் தான் இன்னைய வரைக்கும். அது நம்மளோட இலவச மின்சாரம் எல்லாமே அவரோட கோரிக்கை தான். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த விவசாயிகள் போராட்டத்தை அவ்வளவு மலினமா நினைச்சாங்க. விவசாய சட்டங்கள் புதிய சட்டங்கள் வந்ததை ஒரு வரி கூட மாற்ற மாட்டேன், ஒரு இங்கு கூட மாற்ற மாட்டேன், கமா புள்ளி கூட மாற்ற மாட்டேன்னு சொன்ன பிரதமர் மோசப்படாம வாபஸ் வாங்கிட்டாரு. காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து லீகலைஸ் பண்ணுவோங்கிற வார்த்தை இருக்கு. அதை தான் அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அப்போ காங்கிரஸுக்கான ஓட்டு வங்கி பஞ்சாப், ஹரியானா, டெல்லி அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆம் ஆத்மி பஞ்சாப்ல தனியா நின்னாலும் அவங்களுக்கு தனி ஓட்டு வங்கி. சண்டிகார், ஹரியானா, டெல்லி இதுல வந்து காங்கிரஸ் ஏஏபி கூட்டணி. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் விவகாரம் அது இது. நேற்று கூட கிரிக்கெட் மேட்ச்ல அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யலாம் கோஷம் போட்டு பெரிய பிரச்சனையாகி டெல்லி போலீஸ் அவங்களை தடியடி அடிச்சு நடத்தி விரட்டி ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. என்ன டெல்லி போலீஸ் என்ன அமித்ஷாவோட பிரைவேட் வாட்ச்மேனான்னு கேட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. மெயின் மீடியா சுத்தமா படுத்துருச்சுங்க. அதுக்கு இதெல்லாம் சொல்றதே இல்லைன்னு ரொம்ப தவறா இருக்காது. ஜி தான் ஏதோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் விழிச்சு எழுந்த மாதிரி தெரியுது. நாட்டுல இருக்கிற உணர்வு மாற்றம், அண்டர் கரண்ட்ல வந்து ஆன்டி பிஜேபி எவ்வளவு உணர்வுகள் இருக்குங்கிறதெல்லாம் மெயின் மீடியா இன்னும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. இதெல்லாம் என்ன சமஞ்சை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம்? அதாவதுங்க, இவங்க வந்து அந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கணும், அதுக்கு எல்லா வகையான ஜனநாயக விரோத செயலையும் செய்யலாம், இப்படியான ஒரு எண்ணம் இருக்கு. அதுல பல இன்ஸ்டிடியூஷனை வந்து பாழ்படுத்திட்டாங்க. குறிப்பா இப்ப நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை சொல்றோம், மீடியாக்களையும் பாழ்படுத்திட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து மெயின் மீடியா தேவையில்லை. என்ன காரணம்னா சோசியல் மீடியாவோட டெவலப்மெண்ட். 5 வருஷங்க, 2019 தாங்க நான் முதல்ல ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பேசினேன். 2019 தேர்தலுக்கு ஏதோ ஒரு மெயின் மீடியால நான் இதுக்கு போயிருக்கேன், டிபேட் ஷோக்கு. அப்ப இவங்க ரொம்ப கேட்டாங்க. அந்த டிவி நிறுவனத்திட்ட அந்த எடிட்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கிட்ட ஒரு ரூம்ல கொடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காது அந்த இன்டர்வியூ. அந்த அப்படி கொடுத்தது. இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமா வளர்ச்சி இந்தியா முழுவதும். இப்போ தமிழ் மாதிரியான ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டேட்ல தான் பேசுறோம், இங்கேயே வந்து லட்சக்கணக்கான வியூ. ஹிந்தி மாதிரியான லாங்குவேஜ்ல கோடி வியூ வருது. அப்போ எல்லாமே ஆன்டி பிஜேபியா இருக்கு. அப்போ அடிப்படை உணர்வே வந்து நாட்டோட உணர்வே அப்படி இருக்கு. அவங்க இந்த நான் இப்ப பேசுற எல்லா பிரச்சனைகளையும் ஹைலைட் பண்றாங்க அந்தந்த மொழிகள்ல. குஜராத்லயே அந்த மொழியில ஹைலைட் பண்றாங்க. அப்போ டோட்டலா எலெக்ஷன் அண்டர் கரண்ட் சினோரியா போக போக பிஜேபிக்கு படு எதிரியா மாறுது. ஈவன் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்லயும் சேர்த்தா நான் சொல்றேன். அக்னிவீர் ஸ்கீமை ரத்து பண்ணிடுவோங்கிறத மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் சொல்லுது. காரணம் என்னன்னா அது வந்து அங்க இருக்கிற இளைஞர்கள் மனதில் தீராத வடுவை ஏற்படுத்திருச்சு. இப்படி காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கிற எல்லா வாதங்களும் தங்களுக்கு எதிராக இருக்குங்கிறத பிரதமர் மோடி உணர்ந்திருக்கிறார், பயப்படுகிறார், அஞ்சுகிறார். அப்படியான சூழ்நிலையில் அவர் எடுக்கிற அந்த அடிப்படை வாதம் என்பது மீண்டும் வந்து இந்த நாட்டை ஒரு பெரிய அபாயத்தை கொண்டு போய் தள்ளுவதாகத்தான் நான் உணர்றேன். அவங்க ஆட்சி நடக்கக்கூடிய இடங்களா நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசல இருந்து மகாராஷ்டிராவே வந்து அவங்க ஆட்சியில தான் இருக்கு. அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணாது அவங்களுக்கு. டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு இன்ஜினே தான் ஒழுங்கா ஓட்ட முடியலையே, எங்க இருந்து டபுள் இன்ஜின் வரப்போகுது? இன்னும் சொல்ல போனாங்க, நம்ம டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு எதிரானது தாங்க தமிழ்நாட்டு அரசியல் சித்தாந்தம். நம்மளோட சித்தாந்தம் எதுனா மாநிலத்தை மாநில கட்சிகள் ஆள்வது, மத்தியில் மாநில கட்சிகள் பங்கு பெறுகிற கூட்டாட்சி. இதுதான் இந்தியாவுக்கு நல்லது, ட்ரூ ஃபெடரலிசம். அப்போ
400 சீட்டு இப்போ திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 400 சீட்டு எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்க இதெல்லாம் செய்ய முடியும். அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேங்க. 400 சீட்டு நாங்க பெற்று முதல் 100 நாள்ல இந்தியாவோட எல்லாத்தையும் மாத்திடுவோம்னு பிரதமரே ஓபனா சொல்றாரு. அப்படியெல்லாம் பேசுற உரிமை அவருக்கு யாரு கொடுத்தா? எல்லாத்தையும் எதுக்கு மாத்தணும்? எதுக்காக மாத்தணும்? 10 வருஷம் ஆட்சியில நீங்க இந்தியாவை எந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. அதை நீங்க சொல்லணுமே தவிர, இப்படியான ஒரு பயமுறுத்துதல் கொடுக்கும் போது சாதாரண வாக்காளர் பயந்துருவான். அதுலதான் வந்து கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாரு, இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாருங்கிற வாதங்கள், எதிர்கட்சி வைக்கிற வாதங்கள் எடுபடுது. அப்ப எடுபடும் போது இன்னும் பயப்படுறாங்க. பிஜேபி ரொம்ப பயப்படுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வரவிருக்கிற தேர்தல்கள் எல்லாம் பிஜேபி ஆள்ற மாநிலம், அங்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கவே இல்லை. உதாரணமா மகாராஷ்டிரால வந்து படுவீக்கா இருக்கு. இப்போ இருக்கிற உடஞ்சு போன சிவசேனாவோட ஒரு பகுதி, உடஞ்சு போன சரத்பவாரோட ஒரு பகுதினா யார் உடைச்சதுங்கிறது மக்களுக்கு தெரியுது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இருந்து ஆட்சி ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கும் போதேதான் இடைத்தேர்தலை தோத்து போச்சே. சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி என்பது அங்க வலிமையான கூட்டணி. அப்போ போன முறை வெற்றி பெற்ற அளவு இந்த முறை வெற்றி பெற முடியுமாங்கிறதா கேள்வி. போன தடவை 303 சீட்டு பிஜேபி, 303 சீட்டுனா மெஜாரிட்டிக்கு 31 தான் கம்மி. ஒரு 35 சீட்டு தோத்தாங்கனாலே பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்ப பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி ஆட்சினா மோடி பிரதமரா இருக்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பா வலியுறுத்துவாங்க. அப்ப போன முறை பெற்றதுக்கு இந்த முறை பிஜேபி நம் கண்ணுக்கு தெரிந்து எவ்வளவு குறைவா பெறும் அப்படின்னா 70ல இருந்து 80 குறைவா பெறுங்க ஷூரா. அதாவது 220 to 240 மேல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா கர்நாடகால போயிடும், உத்தரப்பிரதேசத்துல குறையும், உத்தரப்பிரதேசம் கொஞ்சம் குறைங்க, பீகார்ல கடுமையா குறையும், மத்திய பிரதேசம் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கும், ராஜஸ்தான் குறையுது. அப்போ பிஜேபிக்கு ஆதரவு அதிகமாக உள்ள அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் பகுதியில பிஜேபி இழக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கைங்கிறது சாதாரணமா சர்வசாதாரணமா 70 வரும். அந்த கணக்குகள் தெரிகிறதுனாலதான் வந்து ரொம்ப பிரதமர் கவலைப்படுறார். 300 சீட்டு அவங்க போன முறை ஜெயிச்சது. இந்த 300ல 230 240 தான் வந்தால் அந்த லாபம் வந்து நான் பிஜேபிக்கு போகுது. எதிர்கட்சிகள் துண்டு துண்டா பார்க்க வேண்டாங்க, காங்கிரஸ்னு பார்க்க வேண்டாம். காங்கிரஸ் போட்டி போடுறதே 300 சொச்சம் தொகுதி தான். ஆனால் பிஜேபி அல்லாத பிற கட்சிகள், இந்த பிற கட்சிகளை இதுவரைக்கும் தாஜா பண்ணி வச்சிருந்தாரு. இவர் சொல்ற தாஜா அரசியல் அவர் தான் பண்ணாரு. உதாரணமா ஒரிசால வந்து அவங்க கண்ணை மூடிட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்போதுமே மத்தியில வந்து யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்துல மிக கடுமையாக வெறுப்பேற்றிட்டாரு பிரதமர். ஒரிசா இனி ஆதரவு தராது. ஆந்திரா மிக கடுமையா வெறுப்பேற்றியாச்சு. ஆந்திரால இஸ்லாமிய மத ரீதியிலான இடஒதுக்கீடுன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே பேக்வர்ட்னஸ் தாங்க இடஒதுக்கீடு. நீங்க வந்து சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பதுதான். மத ரீதியான இடஒதுக்கீடுங்கிறது எப்பவுமே கிடையாது. பிற்படுத்தப்பட்டவர்களே இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. நம்மளோட ஒரிஜினல் இடஒதுக்கீடான முத்தியாமலையார் கம்யூனல் ஜீவோ 1921 பிராமணர் அல்லாதோர், இந்தியன் கிறிஸ்டியன், இந்தியன் முஸ்லீம் எல்லாத்துக்கும் சேர்த்தது. ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான அவ்வளவு பெரிய நிலப்பகுதியில. ஆனா மத ரீதியான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்வோம் அப்படின்னு அமித்ஷாவும் மோடியும் பேசும்போது அங்க இடியுது. சந்திரபாபு நாயுடு வெக்ஸ் ஆயிட்டாரு, ஏன்டா இவங்களோட கூட்டணி வச்சோம் அப்படின்னு. அப்போ யார் ஜெயிச்சாலும் அங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவு தரமாட்டாங்கிற நிலைமை இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் எப்படி வந்து பழைய 300 அவங்க அடைவாங்க? எங்க 400 விடுங்க, பழைய 300க்கே பிஜேபி எப்படி போகும்? நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க பொறுமையா. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.